சென்னையில் எப்படி இருந்துச்சு? ஒரே வெயில்டா. எனக்குலாம் வந்து சென்னையில் பிடிக்கவே இல்லை தெரியுமா. பேசாமல் நம்ம ஊருக்கே வந்துடலாம் போல இருக்கு. இங்கெல்லாம் எப்படி கிளைமேட்டு ஜாலியாக இருக்கு, கிணறு இருக்கு, ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. ஆனால் அங்கேயும் அது மாதிரிலாம் இல்லை. திங்கிறதுக்கு தூங்குறதுனா ரொம்ப கஷ்டம்டா. ஐடி வேலையெல்லாம் நைட்டு பகலே இருக்கு. ஜாலியாக எங்கடா இருக்கேன். நீங்க தான் இங்க ஊர்லயே இருந்துட்டு பொண்ணை பார்த்துட்டு மா. தம்பி என்ன திருவிழாக்கு ஒரு வாரம் முன்னாடியே வந்துட்டு போல. ஆமாமா, இவனுக்கு ஒரு வாரமா வாங்கி கூப்பிட்டு இவனுக்கு எப்பதான் நேரம் கிடைச்சிருக்கு. ஆமாமா, நானும் ஒரு வாரமா லீவ் கேட்டேன். அதனால தந்துட்டாங்க. அதான் வந்துட்டேன். இந்தாங்க சம்பளம். இல்ல கண்டிப்பா சாமி படுத்து. சரி ஓகே. சரி குடிச்சிட்டு ரெடி. சரி ஓகே. மா என்னடா சாப்பிட்டீங்க? நான் ஜனங்களை பேசுவோம். இந்த காலம் இல்லையா? ஆமா நம்ம குடிச்சிட்டு வரேன். சரி போயிட்டோம். நான் அடிக்க போறேன். முருகா, 5 வருஷமா சுவாதியை விரும்புகிறேன். உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவகிட்ட கூட சொல்லலை. இந்த லீவ் முடிஞ்சு போகிறதுக்குள்ள அவகிட்ட சொல்லிடணும். நீ கூடவே இருந்து காப்பாற்றி எனக்கு அவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியா? பாத்தி எப்படி இருக்க? அப்புறம் அத்தமா அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆமா ஸ்வாதி, அப்புறம் என்ன பண்ற? எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்க? காலேஜ் சேர்ல வீட்டுல கொஞ்சம் அதான் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு இருக்கேன். சரி பேசிக்கலாம். சரி அதுக்குன்னு ஒரு வருஷம் படிப்பை கட்டி போடுவேன். காலேஜ் ஃபீஸ் கட்டணும். நான் வேணா ஃபீஸ் கட்டுறேன், படிக்கிறேன். இல்லை பரவாயில்ல, முக்கியம் மீன்ஸ் அப்பாயிட்டு கேட்கணும். சரி, நான் நாளைக்கு வந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்குமாப்ல. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. அப்புறமாப்ல சென்னையில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்காமா? ஆமா ஆமா, சென்னையில பெரிய ஐடி கம்பெனி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆமா, ஏன் சுவாதி ஒன்னா காலேஜ் சேர்த்தாம இருக்கீங்க? அதுவும் மாப்ல, இப்பதான் படிப்பு முடிச்சிச்சு பொண்ணு. இன்னும் 2 வருஷம் போட்டும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கேன். இல்ல மாமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அது கண்டிப்பா அவளை படிக்க வைப்பாங்க. நான் வேணா சேர்த்து விட்டா? பரவாயில்லையே, எங்க அக்கா மாதிரியே என் மேலையும் என் பொண்ணு மேலையும் ரொம்ப பாசமா தான் இருக்கிற. ஆமா. சரி சரி, நீயும் சொல்ற. அவ படிப்பு நீயே பாத்துக்கமாப்ல. சரி மாமா, நான் அவட்ட பேசிக்கிறேன். சரி, உள்ளதான் இருக்கிறேன். பார்த்து பேசிட்டு போ. எனக்கு நேரமாச்சு, நாளைக்கு காணும். சரி சரி ஓகே. அடக்காவி ட்ரஸ்ட் மூலமானு சொல்லி அப்பாவை சம்மதிக்க வச்சுட்டு இல்லை. இன்னும் 3 வருஷம் நம்ம கஷ்டம் தான் பார்க்குறோம். அதெல்லாம் இல்லை, ஒன்றா படிக்கிற வேலை எதிர்பார்க்க. 5 வருஷமா உனக்கும் எனக்கும் தெரிஞ்சு என்னோட காதல் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் அவளோட காதலை தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா தான் கிளம்புவேன். ஸ்வாதி என்ன கால் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லி கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எப்படி ஆரம்பிக்கணும்னு தான் தெரியல. ஏன்ட்ட என்ன தாய்க்க ஸ்வாதி? எதா இருந்தாலும் சொல்லு. பிரதீப்,
சந்தோஷமா சொன்னாங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட நல்ல தெரிஞ்சுட்டு சந்தோஷமா சரி பார்ப்போம். நிறைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். சரி போலாம்.